வருஷத்துக்கு முன்னாடி ஷிரடி போயிட்டு வந்தேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் ஷிரடி போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை வந்து மேம்பட்டது. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய நம்பிக்கை வந்து டுவர்ட்ஸ் பாபா இட் ஹஸ் கான் டு த எக்ஸ்ட்ரீம். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரெகுலராக வந்து தேர்ஸ்டேஸ் வர ஆரம்பித்தேன் நான். ஸோ நல்லாவே போயிட்டு இருந்தது லைஃப்பை. ஸோ ஜான்வரி மந்த்து ஐ வுட் சே லைக் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லாமே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ ஆல் ஆஃப் அ சடனாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜி சிம்டம்ஸ் வந்து. ஸோ ஐ கேன் ஷோ த ஃபோட்டோ ஒன்ஸ் அகேன். ஏற்கனவே ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. ரொம்ப அழகான ஃபோட்டோ அவங்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய பொங்கல் செலிப்ரேஷன் அன்னைக்கு நானும் என் மனைவியும் வந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. எவ்வளோ சாமிங்காக இவ்வளோ நல்லா அழகாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்திருக்காங்க, ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அடுத்த ஃபோட்டோ காமிங்க. இந்த மாதிரி இருந்தவங்க ரொம்ப ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டு, அந்த அரிப்பு நோய்களால் அதில் பீடிக்கப்பட்டு வந்து கையில் வந்து கொஞ்சம் அந்த பம்ப்ஸ் மாதிரி டெவலப் ஆச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹோமியோ கேர் ட்ரீட்மெண்ட்காக நாங்கள் போயிருந்தோம். ஸோ போயிட்டு அந்த மெடிக்கேஷன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வாரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து வந்து இந்த மாதிரி வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கருப்பாயிடுச்சு. ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரஃப் ஆகிட்டு அவங்களால கழுத்தை வந்து டேர்ன் பண்ணவே முடியல. கிராக் வந்து விழுந்து ஆல்மோஸ்ட் 2 நாள் வந்து பெட் இந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இருந்தவங்கள வந்து நான் என்ன பண்ணேன்னா, இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ ஒரு நாள் இங்கே போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்து சாய்பாபாவோட டிவோட்டி தான். பட் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து சப்போர்ட் பண்ணாததால அவங்க வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்கள வற்புறுத்தி கட்டாயமாக நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்காந்து அவங்க வந்த உடனே பாபா பார்த்து அழ ஆரம்பித்தாங்க. அழுதுட்டு என்ன பிரார்த்தனை சீட்டு வாங்கி உட்காந்து அமைதியாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பிரார்த்தனை சீட்டில் வந்து எழுதி போட்டுட்டு போனோம். ஒரு 2 நாளில் வந்து அவங்க வந்து எழுந்து நின்று அவங்களுடைய வேலையை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு வந்து முன்னேற்றம் வந்துச்சு. பட் இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு அதே மாதிரி இருந்தது. பட் எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது. நான் அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருந்தேன். இங்கே வந்து ஊதி இருந்தது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு தடவிட்டு கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் இது ஆக்சுவலாக. 2 மந்த்ஸில் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து ரெக்கவராகி இருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது எனக்கு. விசிபிளாக தெரியாது, பார்க்கும்போது விசிபிளே தெரியாது. பட் இங்கெல்லாம் இருந்துச்சு, எனக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஹார்டாக தெரியும், ஹெவியாகவே தெரியும். இன்னொன்று, குளிச்சுட்டு வந்த உடனே அவரோட நீங்கள் கொடுக்குற அந்த பிரசாதம் திருநீர் எடுத்து நெத்திலையும் கழுத்துலையும் நான் வச்சுட்டு அவராக கொடுத்தது, அவராக என் கையில் கொடுத்த மாதிரி நினச்சே வைங்க. நிஜமாக எல்லாமே எந்த நோயாக இருந்தாலும் உங்களுக்கு கியூரா. நானே ஒரு உதாரணம். இவங்கள மாதிரி வந்து ஒரு டெடிக்கேட்டடாக வந்து கடவுளை நம்பிக்கை இருக்கவங்க நான் பார்த்துக்க முடியாது. ஆனால் வீட்டில் அந்த அளவுக்கு வந்து இருப்பாங்க. பட் இவங்களுக்காக வந்தது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஆச்சு. பட் பாபா